ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பண்டிஸ் ட்ரைனிங்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HVF நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்பண்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் த இயர் 2024-25 அண்டர் அப்பண்டிஸ்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி ஆவடி சென்னை. ஸோ யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க. இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எலிஜிபிள் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்டு நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பாஸ்ட் டியூரிங் 2020, 21, 22, 23, 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் 2020, 21, 22, 23, 24 இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோவோ இல்லை கிராஜுவேட்டோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எதனா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெய்லிங் ஃப்ரம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்டு பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அண்டர் கோயிங் 1 year அப்பண்டிஸ் ட்ரைனிங் அண்டர் த அப்பண்டிஸ்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் அப்பண்டிஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 50, ட்ரிபிளியில் வந்து 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 7, சிவிலில் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 18, மொத்தம் 110 பிளேசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி 2வில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 50, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 30, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 7, சிவில் இன்ஜினியரிங் 5, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 18. டோட்டல் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 110. இவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு 8000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்பண்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா BA, BSc, BCom, BBA, BCA முடித்தவங்களும் இந்த அப்பண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் வந்து 100. இவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000, டியூரேஷன் 1 year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது கிராஜுவேட் அப்பண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம் கிராண்டட் பை ஸ்டாச்சுட்டரி யூனிவர்சிட்டி இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிராண்டட் பை த அண்ட் இன்ஸ்டிடியூஷன் எம்பவர்டு டு கிராண்ட் சச் டிகிரி பை த ஆக்ட் பார்லிமெண்ட் இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ப்ரொஃபஷனல் பாடிஸ் ரெகனைஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஈக்குவலன் டு அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்பண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிசர்வேஷன் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே உங்களுக்கு மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் கிளாஸ் 4 ஆஃப் த அப்பண்டிஸ் ரூல் 1992 அண்ட் அமெண்ட்மெண்ட் தேர் ஆஃப் இஃப் எனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 year அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஆல்ரெடி அண்டர்கான் ஆர் கரண்ட்லி அண்டர்கோயிங் apprenticeship அண்டர் apprenticeship amendment ஆக்ட் 1993 ஹேவிங் 1 year ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. இப்போ யாராவது நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஏற்கனவே முடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் ஹூ ஆல்ரெடி என்ரோல்டு இந்த ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல், அதாவது பழைய வெப் போர்ட்டல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நியூ வெப் போர்ட்டலில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்களா இந்த ஸ்டெப்புங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தவரையிலும் நோ டிஏ வில் பி பெய்டு அட்டெண்டிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் எதுவும் கொடுக்கறதில்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/7/2024. லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் த NATS போர்ட்டல் இன் ஆர்டர் டு அப்ளை ஹெவி வெஹிக்கல் ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா 19/8/2024 நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26/8/2024 லிஸ்ட்டில் வந்து வெரிஃபை, அதாவது டிக்ளரேஷன் ஷார்ட் லிஸ்ட் லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/9/2024 அண்டு 11/9/2024 10:30 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரெயினிங் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் 19/8/2024 அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.